Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு அளித்தாலுமே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள். விசிகாவுடைய ஆதரவு தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியம் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா விசிகா தன்னுடைய ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு தொடர்ந்து காலதாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு அவர்கள் முடிவு அறிவிப்பாங்கன்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நாங்க 11 மணி, 12 மணி, 1 மணி, இப்ப 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 4 மணிக்காவது அவங்க ஆதரவு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்களான்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு, அப்படி விசிகாவே ஆதரவு அளித்தாலும் விஜய்க்கு மீண்டும் ஒரு சிக்கல் எழுந்திருப்பதாக தான் சட்ட நிபுணர்கள் பார்வையில சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மைக்கான இடங்களை அவங்க கொண்டு போய் கொடுத்தாலும் கூட இன்று காலையும் நேற்று நள்ளிரவுலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குதிரை பேரம் நடக்குது, எங்க எம்எல்ஏ காணோம், கடத்திட்டு போயிட்டாங்க, அவர் பேர்ல ஒரு போர்ஜரி லெட்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறப்ப அது ஆளுநரால் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு குறித்து ஆளுநர் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாக்குறப்ப நேற்றைய தினம் தாவேகா சார்பிலேயே உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல விரைவில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கணும், அதுக்கு நீங்க உத்தரவிட வேண்டும் என்று, நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று நேற்றைக்கு ஒரு மனு. இன்றைக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் மறுபடியும் ராமசுப்ரமணியன் இன்னைக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்துல மனுவை தாக்கல் செய்திருக்காரு. அப்ப 2 மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் ஆகியிருக்கிறது. உடனடியாக தாவேகானுடைய ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சூழல்ல உச்ச நீதிமன்றத்துல 2 மனுக்கள் தாக்கல் ஆகியிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல டிடிவி தினகரன் ஒரு குதிரை பேரம் நடக்குதுன்னு புகார முன் சொல்றார். டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்ற அதே நேரத்துல திமுகவுடைய எம்பியும் மூத்த வழக்கறிஞர மாதிரி இருக்கிற வில்சன் அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதிமுக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சியினுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திமுகவுடைய எம்பியும் அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், குதிரை பேரம் மோசடி நடக்குது அப்படின்னு. இப்ப இதெல்லாம் ஆளுநருடைய முடிவுக்கு அவருடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டால் இப்ப ஆட்சி அமைக்க உரிமை கோருவதே நிராகரிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய போகிறதா, அதை நோக்கி தமிழ்நாடு செல்கிறதா என்கிற கேள்வி இருக்கு. நம்மோடு உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்காங்க. மேடம், இப்போ இது போன்ற ஒரு நிலையில விசிகாவே ஆதரவு கொடுத்தாலும் விஜய்க்கு சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு செல்கிறதா? ஒரு 11 மணிக்கு விசிகே தலைவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதா எல்லா மீடியா பீப்புள் அங்க ரெண்டு வார்த்தை பேசுறாங்க கட்டாயிட்ட. வெளியிலிருந்து ஆதரவு என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொன்ன நிலையில விசிகா தன்னுடைய முடிவை ஏன் தாமதப்படுத்துகிறது ஒரு கேள்வி. அப்படியே விசிகா கொடுத்தாலும் ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அடுத்தடுத்து தாவேகா அணியினுடைய ஒரு தவறான அணுகுமுறையினால இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. மீண்டும் நம்மோடு உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்காங்க. மேடம், இப்போ
குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து ஒரு சிக்கல் உருவாகுது. விசிகாவே ஆதரவு கொடுத்தாலும் விஜய்க்கு சிக்கலுங்கிறாங்க. என்ன நடக்குது மேடம்? என்ன நடக்க போகுது? இல்ல அது கிடையாது. இப்போ விசிகா ஆதரவு கொடுத்தா விஜய்னால ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்ற கேள்வியே கிடையாதுங்க. ஆளுநர் கிட்ட நம்ம 118 சீட்டை காமிச்சாச்சுன்னா அவரு ஸ்வேரிங் இன் பண்ணிடுவாரு. சோ அதுல டிஸ்கிரிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதுல அவரு என்ன சொல்றது, இது இந்த ஸ்வேரிங் இன் செரமனிக்கு அவரு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாரு தவிர 118 கையில வந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட டிஸ்கிரிஷன்ல ஆட்சி அமைக்காம இருக்க முடியாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா ஆளுநர் என்ன தெளிவா சொல்லியிருக்காருங்க, ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதிக்குள்ள எனக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணலன்னா பிரசிடென்ட் ரூல் இருக்க போகுது அப்படின்றது ரெண்டாவது செக். மூணாவது என்ன கேள்வி எழுதுனா, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆனதுனால இதுக்கு ஆளுநர் ஒரு டெசிஷன்ல ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல டெக்னிக்கலி பெட்டிஷன் ஃபைல் தான் இருக்கு. இன்னும் ரெஜிஸ்ட்ரியில அது லிஸ்ட் கூட ஆகல, இன்னும் அட்மிட் ஆகல, நோட்டீஸ் ஆகல. ஸோ ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்றதுனால இதுல பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஒன்லி இன் த ஃபைலிங் ஃபார்ம். அதுக்கப்புறமா அது இன் டியூ கோர்ஸ்ல அதோட என்ன சொல்றது ப்ராசஸ்ல அது போகுமே தவிர அதுக்கும் இந்த பதவியேற்பு விழாக்குமே எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. ஆளுநரோட டெசிஷன் வில் நாட் பி ரிலைட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன்ஸ் விச் இஸ் பெண்டிங். ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் பெண்டிங் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் நம்பர் கூட ஆகல. இன்னும் அதுல டிஃபெக்ட்ஸ் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் அட்மிஷன் ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம். இட்ஸ் லாங் ப்ராசஸ் டு கோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இன்னொரு கிளாரிபிகேஷன். மூணாவது கிளாரிபிகேஷன் இப்போ இந்த அம்மா கட்சியில இருந்து இப்போ நேற்று சடனா ஒரு என்ன சொல்றது ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி உட்கார்ந்து ஒரு பழி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதனால ஒரு இம்பாக்ட் அவருக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் அவர்கிட்ட 118 இருந்தா இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பெட்டிஷன் ஃபைல் ஆகும் மகேஷ். நிறைய பேர் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம், நிறைய கிளைம்ஸ் இருக்கலாம், நிறைய எம்எல்ஏஸ் மேல கிளைம்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு எப்படி நீங்க எம்எல்ஏவா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்ஸை குவெஸ்டின் பண்றது ஆன் இன்டெகிரிட்டி இல்லைன்னா அன்எத்திக்கல் பிராக்டிசஸ்ல என்ன வேணா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். பட் ஃபைனலி என்ன ஜட்மெண்ட் அப்படின்றதுல தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆன் ஹார்ஸ் ட்ரேடிங். இட் இஸ் அ ஃபைல், இட் இஸ் அ பெட்டிஷன். ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பட் அதோட தாக்கம் ஆளுநரோட முடிவுல இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. 118 வந்துருச்சுன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு தெளிவோ எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போறது கிடையாது. கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எங்க கட்சி எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாருன்னு மோசடியா ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்காங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் வைக்கிறாரு. அவர் மட்டும் வைக்கல, திமுகனுடைய எம்பி மூத்த வழக்கறிஞர் வில்சனும் அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், குதிரை பேரம் நடக்குது. அப்ப இந்த குதிரை பேரம் நடக்குது, ஒரு மோசமான ஜனநாயகத்தினுடைய கேள்விக்குள்ளாக்குற வகையில சீர்குலைக்கிற வகையில ஒரு நடவடிக்கை நடக்குது அப்படின்னு முகாந்திரம் இருப்பதாக ஆளுநர் கருதினால் இதை இன்னும் தள்ளி வைக்கிறதுக்கோ அல்லது ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி முடிவெடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இல்ல கிடையாது. 118 விஜய் நாளைக்குள்ள ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, இல்ல விஜய் இல்லாம எந்த ஒரு கட்சி 118 நாளைக்குள்ள ப்ரூவ் பண்ணிட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டிஸ்கிரிபன்சி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அலிகேஷன்ஸ் யார் வேணா வைக்கலாம் மகேஷ். இப்ப அதுதான் சொல்றேன், இப்போ யார் வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ டிஎம்கேல இருந்தும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், ஏடிஎம்கேல இருந்தும் ரைஸ் பண்ணலாம், அமமுகல இருந்தும் ரைஸ் பண்ணலாம். பட் டெக்னிக்கலி இது எல்லாமே அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு தாட்ட மட்டுமே. இதுல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்ல இது ஒரு என்ன சொல்றது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் போய் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். இட் இஸ் அ கம்ப்ளைண்ட் தட் இஸ் பீன் ஃபைல்டு. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதை வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முடிவையே ஒருத்தர் மாத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்துல நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. விசிகா நேற்றையிலிருந்து கிட்டத்தட்ட அவங்க அடுத்த 24 மணி நேரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நேற்று மாலையிலேருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்ப ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப இது அரசியல் ரீதியாகவும் என்ன மாதிரி இப்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன் விசிகா தன்னுடைய முடிவை அறிவிப்பதில் தொடர்ந்து தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறது? ஒண்ணு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மகேஷ். ஏன்னா விசிகாக்கும் 2, சிபிஐக்கும் 2, சிபிஎம்க்கும் 2. ஆனா விசிகாக்கு அவங்க குடுக்கிற பார்கெனிங் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதுல சிபிஐ சிபிஎம்க்கு தே ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட்.
ஸோ டெக்னிக்கலி வந்து நேத்து வந்து IUML வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா டக்குன்னு அவங்க இல்லை நாங்க ஆதரவு கொடுக்கலன்னாங்க. அமமுக ஆதரவு இருக்குன்னாங்க. அப்புறம் அமமுக ஆதரவு இல்லைன்னு பின்னாடி போயிருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்துதுன்னா, இதத்தான் கவர்னர் அவர்கள் வந்து ரொம்ப அப்ரிஹென்சிவா பார்த்த ஒரு விஷயம். இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் 118 MLA யாருப்பான்னு அவர் கேட்கறதுக்கான ரீசனே இதுதான். ஏன்னா அதாவது ஒரு 118 பேரை வந்து கவர்னர் ஆபீஸ்ல ஒரு லிஸ்ட்ல ஏத்துறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா, நாளைக்கு திரும்ப ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் வந்து ஆட்சி கவிழ்றதுக்கு இட் இஸ் நாட் அ சைல்ட் பிளே மகேஷ். இது எல்லாத்துக்குமே நம்மளோட வரி பணம் தான் இருக்கு இதுல. சோ தெளிவா கவர்னர் சொல்றது டே 1ல இருந்தே என்ன சொல்றாருன்னா 118. ஏன்னா இவங்களோட லெட்டர்ல என்ன தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடத்த போறோம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க கவர்னர் கிட்ட கொடுத்த லெட்டர். கூட்டணி ஆட்சி நடத்த போறோம், 108 எங்களது, 5 காங்கிரஸ். அப்படி அப்பா வந்து 113. சரி மிச்சம் 5 எங்க? அதுல இருந்து தானே இந்த கேள்வியே ஆரம்பிச்சது. நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் மெஜாரிட்டி, எங்களுக்கு வந்து we have to take the vote அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. பட் அவங்களோட பிரசிடென்ஸ் என்னவா இருந்தது, அவங்களோட ரெப்ரசன்டேஷன் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி ஆரம்பிக்க போறோம், கூட்டணி ஆட்சி நாங்க வந்து இது பண்ண போறோம், எங்களுக்கு வந்து காங்கிரஸோட ஆதரவு இருக்கு அப்படின்னு நீங்க 113 காட்டும் போது கூட்டணி ஆட்சினா அப்ப 118 தேவை, மிச்சம் 5 எங்க அப்படின்றதுதான் அவர் டே 1ல இருந்து கேட்கிற கேள்வி. இப்ப பிரியதர்ஷினி, இந்த இடத்துலதான் அடுத்த கேள்வி வருது. டே 1லே சொல்லிட்டாரு, முதல் சந்திப்புலேயே ஆளுநர் அப்படி சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப மறுபடியும் 2வது முறையும் சந்திக்கிறாங்க, நேற்று 3வது முறையும் சந்திக்கிறாங்க. அந்த பெரும்பான்மைக்கான எண் உறுதியாகாம மீண்டும் மீண்டும் சந்திக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து தாவேகா விஜய் தரப்பு எடுத்து வைக்கிற அந்த நகர்வு என்பது முதல் கோணல் முற்றிலும் கோணல் போல அடுத்தடுத்து தவறான அணுகுமுறையே மேற்கொள்றாங்களா? ஏன்னா ஆளுநர் தாமதப்படுத்தப்படாது, உடனடியாக மக்கள் தீர்ப்பு மதிப்பளித்து அவங்களை கூப்பிடணும், ஆட்சி அழைக்கணும்னு திரும்ப திரும்ப ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல யார் மீது இந்த இடத்துல தவறு? விஜய் மீதா அல்ல ஆளுநர் மீதா? தவறு யார் மீது அப்படின்னு சொல்றதுக்கு விட இதுல வந்து ரொம்ப இக்னரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் மகேஷ் நான். அதாவது ஒரு ஆட்சியை அமைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு கவர்னர் ஆபீஸ்க்கு நீங்க ரீச் பண்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. நான் ஆட்சியை அமைக்கிறதுக்கு நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன்னா அந்த கடிதம் எப்படி டிராஃப்ட் பண்றதுன்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. நம்ம ஹங் அசம்பிளில இருக்கும் போது ஹங் அசம்பிளியோட லெட்டர் எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. நம்ம அதெல்லாம் புரியாம வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு உட்காந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு எடுத்த முடிவு தான் இது எல்லாமேன்னு தோணுது எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு கன்ஃபியூஷனே கிடையாது. அதுக்கப்புறமா ஃப்ளோர் டெஸ்ட்ல மட்டும்தான் இந்த டிஸ்கிரிபன்சி எல்லாமே வந்திருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கூட இப்ப முகுல் ரோத்தகி சார்லாம் வந்து எடுத்து பேசுறது ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இப்ப வந்து இந்த SR பொம்மை கேஸ் எந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்க சொன்னாலுமே SR பொம்மை கேஸ் வந்து இட் வாஸ் டு அ டிஃபரண்ட் ப்ரிடெக்ட். SR பொம்மை கேஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்னன்ஸ் நடக்கும்போது, ஒரு ஆட்சி நடக்கும்போது நடுவுல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்ததுன்னா அப்ப கவர்னர் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு கிளாரிபிகேஷன் அது. ஆனா ஒரு ஹங் அசம்பிளி டைம்ல ஒரு கவர்னருக்கு என்ன ரோல்ஸ் அப்படின்றது தெளிவுபடுத்துறது வந்து நமக்கு சர்க்காரியா கமிஷன் தான். சர்க்காரியா கமிஷன்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹங் அசம்பிளி இருக்கிற டைம்ல கவர்னருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹி ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட், இவங்கனால ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற சாட்டிஸ்பாக்சன் அவருக்கு இருக்கணும். 2வது விஷயம், ஹங் அசம்பிளி ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது டிஸ்கிரிட்டரி பவர்ஸ் கவர்னர் கிட்ட இருக்கு. ஸோ டிஸ்கிரிட்டரி பவர் கவர்னரை யூஸ் பண்ணி லிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சர்க்காரியா கமிஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை விடுங்க, கான்ஸ்டிடியூஷன்லே ஆர்டிகல் 164 என்ன தெளிவா சொல்லுது, கவர்னரோட வேலை வந்து ஆமா. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு என்னன்னா, ஐயோ இவருக்கு என்ன தேவை இருக்கு, நாங்க வந்து நம்பர் காமிச்சிட்டோம், இவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஸ்டெப்ஸோ அப்புறமா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அது லீகலி கரெக்ட் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த என்டையர் ஓட்டிங் ஸ்டைல் ஃபார் விஜயே வந்து இமோஷனல் ஓட்டிங் ஸ்டைல் மகேஷ். சடனா வந்து ஒரு வேவ் மாதிரி வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணா எங்களுக்கு ஒரு புது ஃப்ரெஷ் ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு ஓட்டிங் ஸ்டைல். ஸோ இமோஷனலா கனெக்ட் பண்ணி மக்கள் இது ஓட் பண்ணதுனால இமோஷன்ஸ் வச்சு நம்ம நாட்டை நடத்த முடியாது மகேஷ், சட்டத்தை வச்சு மட்டும்தான் நம்ம நாட்டை நடத்த முடியும். ஸோ சட்டங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமே தவிர, இமோஷனலி நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், இமோஷனலி அந்த தலைவர் நாட்டை நடத்த முடியாது அப்படின்றதுதான் விஷயம் இங்க. நன்றி பிரியதர்ஷினி. இணைப்பில் வந்து மிக விரிவாக இப்ப இருக்கிற சட்ட சிக்கல் என்ன, அரசியல் ரீதியிலான பார்வை என்னங்கிறத விரிவா விளக்கமா சொன்னீங்க, நன்றி. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகாவுடைய இப்போ ஆளுநர் சொல்லியிருக்காரு,
தனிப்பெரும் கட்சியாக தாவேகா இருந்தாலும் ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை 118 எண் இல்ல. அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க காமிச்சிட்டீங்கன்னா ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கல்னு டே 1லே சொன்ன பிறகும் கூட 3 முறை சந்தித்தாலும் அந்த இடத்துல தாவேகானுடைய நகர்வு என்பது சொதப்பலாவே இருக்கிறது தான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு விசிகா கம்யூனிஸ்டுகள் 2 கட்சிகளும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவு தான் நாங்க எடுப்போம். அவர்களோடு கருத்தியல் ரீதியாக இணைந்து பயணிப்போம்னு சொன்ன விசிகா 3 நாளாக முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் தள்ளி போட்டு கொண்டிருப்பது. இப்ப சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல ஒரு தகவல் வருது. துணை முதலமைச்சர் கேட்கிறாரு திருமாவளவன், கிழக்கு தொகுதி அல்லது பெரம்பூர விஜய் பதவி ராஜினாமா செய்யற அந்த தொகுதியில அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதே போல எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் வருவாரு, அப்ப அந்த இடத்துக்கும் விசிகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட வைக்கிறாங்க. இப்படி டிமாண்ட் வைக்கிறதுனால அவர்களுக்கான ஒரு முடிவு சுமூக முடிவு எட்டப்படாதனால விஜயும் இப்படி அதீதமான தங்களுடைய 2 இடங்களை வச்சுட்டு இவ்வளவு எதிர்பார்ப்பா இவ்வளவு டிமாண்டா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதையும் செய்ய முடியாம இந்த 2 எம்எல்ஏக்கள் ஆதரவையும் தவிர்க்க முடியாமல் விஜய் ஒரு பெரும் சிக்கலில் தவிப்பில் இருக்கதாக சொல்லப்படுகிறது. 4 மணிக்கு சொல்றேன்னு இருக்காங்க விசிகா. அவர்கள் கொள்கை லெவல கருத்தியல் அடிப்படையில கோட்பாட்டு அடிப்படையில நாங்க இந்த தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு என்று சொன்னால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதுதான் கம்யூனிஸ்ட் வழிகளை பின்பற்றுவதுதான் சரியாக இருக்கும் என்கிற அரசியல் பார்வை. அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் காலதாமதப்படுத்துவது என்பது பதவிக்காக தாவேகாவை விசிகா தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. விசிகானுடைய சுயரூபம் இப்ப வெளியே வருகிறது அப்படிங்கறதான் எடுத்துக்க முடியும். இல்ல விசிகா ஏதோ ஒரு அழுத்தத்திற்கு யாரோ ஒருவருடைய அழுத்தத்திற்கு சுயமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறாரா திருமாவளவன் எழுப்புகிறது. எல்லாவற்றிற்கும் மக்கள் மன்றத்தில் விசிகா பதிலளிக்குமா, திருமாவளவன் விளக்கம் கொடுப்பாரா என்பதை 4 மணி வரைக்கும் காத்திருப்போம். தாவேகா ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கும் நிலையில விசிகா தாமதிப்பதால் சிக்கல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசிகா ஆதரவு அளித்தாலுமே விஜய்க்கு சிக்கல் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசியல் களத்துல அடுத்தடுத்து என்ன நிகழ இருக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம் அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியில் அமர போவது யார் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு ஜோ மகேஸ்வரன் நீங்க பேசுனீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.